ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கோம். வாழ்த்தும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெரிய கடவுள் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விசேஷத்தினால் என் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவ நாமத்தை இன்றைக்கு நாம் சபையாய் சேர்ந்து உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்க சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டோடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். என் ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட நாளை இன்றைக்கு நாம மகிழ்ந்து கழிவுறி இன்றைக்கு கொண்டாட போறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவம் எல்லாருமாக தேவ சமத்துவம் எழுந்திருந்த ஒரு விஷயம். கண்களை மூடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடும்படியாக தேவனுடைய பெரிதான கிருபை இந்த மத்தியில் கடந்து வரத்தக்கதாக இன்றைக்கு நம்முடைய ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த நாளினை கொண்டாடும்படியாக என் ஆண்டவர் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால் அவருடைய மகத்துவத்தை இன்னைக்கு நம்ம பிரஸ்தாபப்படுத்தும்படியாக சகோதராக தேவ பிள்ளைகளாக நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அந்த ரட்சகரை கொண்டாடும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நம்ம இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். சிலங்களை ஆளுகள் செய்யுங்கப்பா. எங்கள் வெள்ளவீனங்கள், எங்கள் சோர்வுகள், எங்கள் அறியாமைகள் எல்லாம் விலகத்தக்கதாக நீங்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்றைக்கு நான் வாய்களை திறந்து தேவனை துதிக்க போறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறேன். அவர் நல்லவர் என்று சொல்ல போறேன். அவருடைய நாமம் இன்றைக்கு மகிமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் அவர் சத்தத்தை வைத்து சொல்வோம். நன்றி. ஹல்லேலூயா சொல்லுவேன். ஆண்டவருக்கா சொல்லுவோம். நன்றி சொல்ல வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு புதிதான ஒரு பலத்தினால இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும்படியாக என் ரட்சகர் இன்றைக்கு எல்லா தேசங்களும் என் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது. அந்த பிறப்பை நாம் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை அப்போஸ்தல பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக, குடும்பங்களாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, தேவ ஆவியானவரே எங்க மத்திய அசைவாடும்படியாக எங்க மத்திய இன்றைக்கு வெளிப்படும்படியா ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நடுவே செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கள் பலவீனம் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. என் ஆண்டவரே எங்க மத்திய வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசனம் இறங்கி வருவதாக. தேவ வல்லவர் இறங்கி வருவதாக. தேவ அசைவாடு இறங்கி வருவதாக. தேவ மகிமை வெளிப்படுவதாக. இந்த வந்திருக்க பிள்ளை மத்தியில தேவ மகிமை இறங்குவதாக. இயேசு வெளிப்பட்டார். அந்த நன்றியை சொல்லும்படியாக, அவருடைய மகத்துவத்தை சொல்லும்படியா, அவருடைய மகத்துவத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா என் ஆண்டவர் வந்து கடந்து வரும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வந்து அசைவாடுவீராக, நீ எழுந்தருளுவீராக, நீ வெளிப்படுவீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை மேலும் ஆண்டவரே தேவ பிரசனம் இறங்கி வருவதாக, அந்த மகிமை இறங்கி வருவதாக, அந்த கிருபை இறங்கி வருவதாக. இன்றைக்கு விவாத மகிமை இயேசுவின் பிறப்பை கொண்டாடும்படியா, இயேசுவின் பிறப்பு அந்த நாமத்தை உயர்த்தும்படியா தேவ பிள்ளைகள் வாய்களெல்லாம் திறக்கப்பட்டு இந்த மகிமையை காணும்படியா கர்த்தர் கிருபை செய்வாரா. என் ஆண்டு உதவி செய்யும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்து அசைவாடுவீராகப்பா. துதியின் வேளைகள், வார்த்தையின் வேளைகள், ஒவ்வொரு காலத்தை கர்த்தரை பொருட்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆளுகை செய்வீராகப்பா. இந்த ஆராதனை கர்த்தரை பொருட்படுப்பீராக. ஆண்டவரை நடத்த வேண்டும்படியை செபிக்கிறோம். சபையாய் பிள்ளைகளாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். எங்க மத்திய அசைவாட வேண்டும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தொடக்கத்து முடிவரைக்கும் உம்முடைய கரம் கூட இருப்பதா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை கருத்திலப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே
நீர் எங்கள் வாழ்க்கையில வந்ததால் தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில வந்ததால் தான் இதற்கான சபையாய் கூடி வந்திருக்கிறோம். நீ வெளிப்பட்ட நிமித்தமாய் அதை நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. இன்னைக்கு வாழ்த்த போகிறோம். எத்தனை சொல்லுங்க, அவரை நான் வாழ்த்த போறேன், அந்த நாமத்தை நான் வாழ்த்த போறேன், அந்த நாமத்தை உயர்த்த போறேன், அந்த நாமத்தை நன்றி சொல்ல போறேன், கர்த்தர் நல்லவன் நான் சொல்ல போறேன். அவர் என் வாழ்வில் பெலனாய் வந்ததுக்காய் நன்றி சொல்லபடியே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, துதி வழிகள், வார்த்தை வழிகள் எல்லாவற்றையும் கண்டினை பொறுப்பெடுப்பீராக. நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க மத்தியில் செய்வாடுவீராக. வான துளைக்கப்படுவதா, தேவ மகிமை இறங்கி வருவதாக ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய அன்பின் களத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா ஜெபிக்க நிற்கிறோம். ஜீவன பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய துதிக்குள்ளே கடந்து போக போறோம். அவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். திறந்து நம்ம வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நல்லவர். ஆமென். எது சொல்றீங்க? நான் நல்லவன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவன் சொல்றீங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையை வந்ததே பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே நாம லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் நாங்கள் 26வது வசனத்திலிருந்து நாங்கள் 38வது வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து வாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் நாங்கள் 26வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் 38வது வசனம் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து வாசித்து கர்த்தரின் நாமத்தை நாம உயர்த்த போறோம். அவர் நல்லவராக இருக்கு. வாசிப்போமா? 6ஆம் மாதத்திலே கபிரியல் என்னும் தூதன் கலிலேயுடைய நசரே என்னும் ஊரிலே தாவீது வம்சத்தாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியை தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு பயந்து வார்த்தையினால் கலங்கினாள். இந்த வாழ்த்துதல் எப்படி பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலன் உன்மேல் நிழலும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாசம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதென்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுவதற்கு ஒரு கன்னியை அங்கே தெரிந்து கொண்டார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவளுக்கு வாழ்த்தி அவளை ஆசீர்வதித்து கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அவ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு வாழ்க்கை வெளிப்பட்டு என்று நாங்கள் வாழ்வடையும்படியா அவை இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மகிழ்ச்சி நம்ம கொண்டாட போகிறோம். என்னிடத்தில் வந்ததுனால எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. அவை எல்லாருமாக
சந்தோஷத்தில் கர்த்தரை துதிக்கும்படியாக, என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக வாயிலிருந்து சொல்ல நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, ஹல்லேலூயா, நன்றி கர்த்தாவே, நீ நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதப்பா. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதிக்காரர்கள் எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, என் தேவன் செய்த நன்மைக்காய் நன்றி, என் தேவன் செய்த கிருபைக்காய் நன்றி. இயேசு என் வாழ்க்கையில வெளிப்பட்டாரே, நன்றி. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதப்பா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். நேற்று வந்து வந்தது மாறாதவரே, உம்மை நாம துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ என்று சொன்ன வண்ணமாய் நாங்கள் அவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் பெரியவர், உயர்ந்தவர், உன்னதமானவராய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவராய் இருக்கிறார். அவர் எங்களை சிறைகளினால் மூடி அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் எங்களை காப்பார், இனியும் மேந்துவார், தப்புவிப்பார். அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஓ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வண்ணமாய் நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பிறப்பை கொண்டாட நீங்க சந்தோஷமாய் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த வேளையில நாங்கள் பாடி துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உயரம் உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சிறகுகளால் எங்களை அரவணைத்து மூடுகிறவரே, சட்டையின் நினைவுக்குள்ள எங்களை மறைக்கிறவரே, தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தந்தையே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இதுவரைக்கும் நடத்தின இம்மானுவேலராய் நம்மோடு கூட வருபவர், எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்பவர். நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமான தேவன், நீர் மாறாதவரே அப்பா. உயரம் உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருப்பவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ பெரியவர், 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 பரிசுத்தமானவர், மகத்துவமானவர். ஓ என்னுடைய கூட ஓ கர்த்தரை ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஓ இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதித்தவர், இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் தேவன். இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருப்பவர். நீர் பெரியவர் அப்பா. உங்க சிங்காசனம் பூமி உங்கள் பாதபடியில வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளா ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதபடியில வந்திருக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவர் அப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், அருமை ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை பாடி புகழ வந்திருக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் நித்தியமானவர் அப்பா. சத்தியத்தை போதிக்கிறவரே, சத்தியத்தில் எங்களை நடக்கிறவரே, நித்தம் எங்களை நடத்துகிறவரே, ஓ மகா வறட்சியான காலங்கள் எங்களை நடத்தி வந்தவரே, இதுவரைக்கும் ஏந்தினவர், இதுவரைக்கும் தப்புவிச்சவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை தாங்கி நடத்துகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் பெரியவர், 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 உயர்ந்தவர், உயர்ந்தவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே, எங்களுக்காக இந்த பூமியில நீர் வந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே மன்னிக்க ஆண்டவரே நீர் வந்தீரே அப்பா. எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தமானவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், அகிலத்தையும் உண்டாக்கினவர், அந்த சராசரங்களையும் ஆண்டவரை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி
நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி 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 ஆண்டவர். ஓ நன்றி நன்றி அப்பா. பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, ஆமென். உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை,
வந்திருக்கிறோம் இந்த வேளையில. அவருக்கு நன்றி என்று சொல்வோம். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஈரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த பூமியில மனிதனாய் எங்களுக்காய் வந்து பிறந்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லும் ஆவியானவரே ஒரு உள்ளத்தோடு ஒரு மனதோடு நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசுவே உடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசுவே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆவியானவர் எங்களை நிரப்புங்க என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரை உண்டாகிய விடுதலை என்று பார்க்கிறோம். இந்த இடத்தில் உடைய விடுதலை கடந்து வருவதா இயேசப்பா எங்கள் மத்தியில் கடந்து வருவீரா. எங்களை தேடி வந்தவர் எங்களை தெரிந்து கொண்டவரே எங்களுக்கு பாத்திரராய் இருப்பவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர். இனிமேலும் ஏங்குவீர். இனிமேலும் தாங்குவீர். எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களை தேடி வந்தவரே எங்களை தேடி வந்தவரே ஓமை நாங்கள் துதிக்கிறோம். உங்களுக்கு கலக்கம் இல்லப்பா, கவலை இல்லப்பா. ஏனென்றால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். எங்களை நடத்துகிறவர் அவர் எங்களை உள்ளங்களை வளர்த்து வச்சிருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். எங்களை தேடி வந்த தேவனாய் இருக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறோம். நன்றி நன்றி ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்தவர் நீர் ஒருவர் அப்பா. ஏசப்பா இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது கூட உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. ஏசப்பா நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லப்பா. இந்த வருடம் முழுவதும் மகளை நடத்தி உங்களுடைய பிறப்பை கொண்டாட வச்சிருப்பா. உமக்கு நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாளை உங்களுக்கு தந்தீரியப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆவியானவர். உங்களை தேடி வந்தவரை எங்களை தெரிந்து கொண்டவரை அப்பா உங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் சொன்னீங்க பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் நடத்தினவர் இதுவரைக்கும் ஏறினவர் இதுவரைக்கும் தாண்டின எங்கள் தகப்பன் அவர் தகப்பனாய் இருக்கிறார் அப்பா. பிதாவே அழைக்க தந்த அந்த புத்திர ஸ்ரீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களை தேடி வந்திருக்கிறார். எங்களை தெரிந்து கொண்டவர் தம்முடைய பிள்ளைகளால் தம்முடைய சாயலால் எங்களை தெரிந்து கொண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். எங்களை விட்டு விலகாதவர் எங்களை உள்ளங்கையில உறைஞ்சு வச்சிருக்கிறவரே அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே ஜீவனக்காய் வந்தாரே ஆமே. வந்தாரே தேடி வந்தாரே
கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் எங்களை பசும்புல் மேய்ச்சலில் நடத்தி அமர்ந்த அந்நியங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஓடி மாமா தூரியா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆவியானவர். இயேசுப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவர். நன்றி அப்பா நல்லவர். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆவியானவர். எல்லாம் சொல்லிப்போம், நன்றி சொல்லுவோம். என்ன முழு உள்ளத்தோட ஆண்டவர் எனக்காய் வந்தாரே, எனக்காய் பிறந்தாரே. உண்மையா சத்தத்தை சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க எல்லாமாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே.
அவர் கிருபை என்று சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆவியானவரை கொண்டாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம், அவன் நாமத்தை சொல்லுவோம். நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவர் நன்றியை சொல்லுங்க. உண்மை ஆண்டவர் நமக்காய் பிறந்திருக்கார். இயேசு நல்லா, இயேசுவை கொண்டாடுங்க சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி, எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. நன்றி. ஹalleluya. நன்றி. ஹalleluya, ஹalleluya. என் ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை உள்ளது, அவர் கிருபை மாறுவதே இல்லை. ஹalleluya. நன்றி.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ள எல்லாரும் சொல்லுங்களேன். அவர் கிருபை என்று உள்ளதே, அவர் நல்லவர்.
சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற போது உன் வியாதி, உன் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். அவர் சொன்னாலே தேசம் எல்லாம் கொண்டாடுகிறது. இயேசு பாப்பை தேசங்கள் கொண்டாடுகிறது. அவர் ராஜாதி ராஜா, என் ராஜாதி ராஜா உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. ஹalleluya. எத்தனை சந்தோஷம் சொல்லுங்களேன். அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். ஹalleluya. இயேசு நமக்காய் வந்தார். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். உச்சம் ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர் சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல இருக்க வாசனை. இயேசு நல்லவர் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இயேசு நல்லவராய் இருக்கிறார் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். Oh, thank you Jesus. அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு நமக்காக வந்த அந்த நாளை இன்றைக்கு நாம கொண்டாடுகிறோம். இன்னைக்கு பல தேசம் கொண்டாடி முடிந்து இன்னைக்கு நாம கொண்டாடுகிறோம். ஹalleluya. ஆமென். இயேசு இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசு உள்ள வாழ்வுதான் நமக்கு சமாதானத்தையும் சுகத்தை கொடுக்க வல்லதா இருக்கிறது. ஆமென். நான் உங்களோட பாசோரனே இயேசு ரொம்ப நேசிக்கிறா. ரொம்ப நன்றி. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கை நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க? அவங்க நேசிக்கல, இவங்க நேசிக்கல, அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளல, அவங்க என்ன பார்த்து சிரிக்கல, என்ன பார்த்து வடிவா இருக்குன்னு சொல்லல. எத்தனை பேர் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க? நான் சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க எல்லா தேசங்களும் அவரை கொண்டாடுகிறது. ஆமென். நீ இருக்க பார்த்தீங்கன்னா கவலையா இருக்கு. சிரித்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இதை கொண்டாட எவ்வளவு ஆயத்தங்கள், எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு காரியத்தை இன்னைக்கு ஆயத்தப்பட்டு இன்னைக்கு செய்யறதுக்குள்ள சில காரியம் கொஞ்சம் டிலேயா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு ஆராதனை செய்வதே மகிழ்ச்சி. ஆமென். சந்தோஷம். உங்களுக்கு விசேஷம் நான் சொல்றேன். இது நீங்க யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் எனக்கு இல்லை, எனக்கு சுகம் இல்லாம நான் பல காரியங்கள்ல நான் சிக்கப்படுகிறேன். வாழ்க்கையில போராட்டம் பெறும். போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் ஆனா ஜெயிப்போம். இயேசுவின் நாமங்கள் தான். ரொம்ப நன்றி. நான் சர்வவல்லமை ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறா. நான் எப்பொழுதுமே சொல்ற காரியம் தெரியுமா? இன்னைக்கு பிறப்பை கொண்டாடுகிறது, மரணத்தை கொண்டாடுறது, உயிர்த்தலை கொண்டாடுறது இயேசுவின் நாமத்தை மாத்திரம் தான். வேற எந்த நாமத்தையும் கொண்டாடும். ஆனா ஒரு சில காலம் ஒரு கொஞ்ச நேரம் தான் இதோட வார்த்தையை பேசப்படுது. இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச காரியம் தான். ஆனா இதுல கொஞ்ச நேரம் பேசி சில காரியத்தை கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். 10 வாசல்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் எப்போ சொல்றேன் தெரியுமா? இந்த ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் என்பதை இந்த கதவுக்குள்ள மாட்ட எளிமையாக சொல்லக்கூடாது. கதவுக்கு மாட்ட எலி என்ன செய்யுமா? அது வெறுவதற்கு அந்த கிச்சு 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 அப்படிதான் சிரமம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கம்பீர சத்தம் இருக்க வேண்டாம். ஆமா. இயேசு என்ற நாமம் எனக்கு இருக்கு. என்னோட வாழ்க்கையில போராட்டம் இருக்குதான், ஆனா நான் ஜெயிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை பார்த்து எத்தனையோ ஜனங்கள் என்னை நகைச்சாங்க. நான் இன்னும் சத்தத்தை விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா அழகா இருக்கிறீங்க. அதுக்காவது வாயத்துல இருக்கீங்களா? நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்க.
என்ற ஆண்டு அப்படித்தான் உங்களை படைச்சிருக்கிறார். ஆமே. யாரும் யாரமா சொல்ல முடியாது. பல்லிட்டு கருப்பு சிவப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன அழகா படைச்சிருக்கிறார். நான் எப்பவும் அழகா தான் இருக்கிறேன். உங்களை எரிச்சல தான் நீங்க சொல்றீங்கல்ல, நான் எப்போ அழகா தான் இருக்கிறேன். ஆமே. தேங்க்யூ லார்ட். ஓகே, ஏசாயா புஸ்தகம் நல்லா தெரிஞ்ச வார்த்தை. இதுல வச்சு ஒரு சில காரியத்தை சொல்லி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம் தான். ஒரு சில காரியத்தை சொல்லி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தை ஆரம்பிக்கிற பொழுது நீங்க நல்லா கவனிச்சு போது நமக்கு ஒரு பாலகன். இந்த வார்த்தை ஆரம்பிக்கிற பொழுது நீங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா இருந்தா, நமக்கு ஒரு பாலகன். இயேசு கிறிஸ்து யாருக்கா வந்தாலும் எனக்கா வந்தான். வார்த்தை ஆரம்பிக்கிறவங்க நீங்க வாசித்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆளுக்கா சொன்னேன், நமக்காக வந்த இயேசு, எனக்கா வந்த இயேசு. எனக்கா வந்தாருன்னா அப்ப நான் எங்கேயோ இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், எங்கேயோ நான் விழுந்து போய் கிடக்கிறேன், எங்கேயோ நான் புதைக்கப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு சொன்னேன், அதுதான் தேவப்படலே, இயேசு உனக்கு கொடுத்த கிருபையை நினைத்து நன்றி சொல்லவே கடனாளியா இருக்கிறார். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தாளந்து கிருபை எல்லாவற்றையும் நான் சொல்றேன், இந்த ஆண்டவருக்கா பயன்படுத்த ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருந்த என்னையும் உங்களையும் பிதாவானுடைய அன்பின் நிமித்தமா நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த காரியத்தை வச்சு ஒரு காரியத்தை சுருக்கமா தான் சொல்லி முடிக்கிறேன். நான் வாழ்க்கையை தொலைச்சேன், நீங்க வாழ்க்கையை தொலைச்சீங்க. நீங்க எங்கேயோ தடுமாறி போய் நின்றீங்க, என்ன செய்வது தெரியாது நின்றீங்க. இயேசு வந்தால் உன் தடுமாற்றம் மாறிச்சது, உன் சூழ்நிலை மாறிச்சது, உன் அமர்வு மாறிச்சு, எல்லாமே மாறிச்சது. இப்ப நீ வாழ கற்றுக்கொண்டாய், நீங்க வாழ கற்றுக்கொண்டீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குறது, நீங்க வாழ கற்றுக்கொண்டீங்க. போராட்டம் வந்தாலும் ஜெயிக்க உங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால தான் நான் சொல்றேன், வியாதி வந்தாலும் நான் அதை மேற்கொள்வதற்கு கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஜெயிக்க கற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கையில பண பிரச்சனை வந்தாலும் நான் ஜெயிக்க கண்டேன். குறைவு வருந்தான், குறைவு இயேசு இருந்த இடத்திலே குறைவு வந்ததுதான். நான் சொல்றேன், இயேசு இருந்த இடத்துல குறைவு வந்ததுதான். ஆனா இயேசு குறைவை நிறைவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சூழ்நிலை பிரச்சனைகள் வரும், ஆனா அது மறையும். உச்சாவசனங்களே ஆமென். அது மறையும், அது மாறும். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது. நீங்க நல்லா இங்க வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தை அற்புதமான, அவர் அதிசயமானவர். ஆண்டவர் அதிசயம், அந்த அதிசயமுள்ள நாமத்தை தான் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் பேசுங்க தெய்வம், நம்ம ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர். அந்த ஆண்டவர் அதிசயமானவர், அந்த அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் எனக்கு வந்தா, நித்திய பிதா வந்தா. இன்னைக்கு எனக்குள்ள வருகிற சூழ்நிலைக்கு ஆலோசனையாய் நான் சகாசயத்தை கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? குறைவுபடுகிறது, ஆனா இயேசுவின் நாமத்தை நான் குறைவை நிறைவாக்குகிறேன். போதாது, போதாதுங்க. குறைவு வருகிறது, வாழ்க்கையில குடும்பம் குறைவு வருகிறது, ஆனா அந்த குறைவை நிறைவாக்க எனக்கு இப்ப தெரிகிறது. ஹல்லேலூயா. அந்த நாமம் எனக்குள்ள கிரியை செய்கிறது. வேதம் அழகா சொல்லுது, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும். இப்ப நீங்க கதவுக்கு மாட்ட எலி மாதிரி இருக்கிறீங்க. இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் தெரியுமா? கட்சிக்கு சிங்கத்தை போல வர வேண்டாம். நீங்க ஜெயிக்கிறா இருப்பீங்களா இருந்தா, உலகத்தில் இருப்பவனை காட்டு உனக்குள்ள பெரியவர் என்பது கட்சிக்கிற சட்டம். ஆமென். யூத ராஜ சிங்கம்.
ஹalleluya. இந்த அந்த ஆண்டவர் எனக்குள்ள வந்ததால் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன். ஹalleluya. என்ன பல சூழ்நிலை கடந்து வந்தேன், பல போராட்டம் கடந்து வந்தேன், இப்ப கடந்து ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் கொண்டாடுவது இயேசுவின் நாமத்தை. ஏன் தெரியுமா? இயேசு எல்லாரையும் வாழ வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வாழ்வார்கள். ஹalleluya. அது வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு தேவையான ஆலோசனை இயேசுவின் நாமம் உண்டு. ஹalleluya. அவருடைய நாமம் இல்லாமல் வாழ்வே இல்லை என்று நான் சொன்னேன். இயேசு நல்ல வேதத்தை ஆராய்ச்சி படிச்சு பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள பேசும், உடைப்படும், தீர்வினை கொண்டு வரும், உன் குடும்பத்தை வாழ வைக்கும். ஹalleluya. என் ஆண்டவருடைய பிறப்பை தேசங்கள் எல்லாம் கொண்டாடுகிறது. என்ன கொஞ்ச நாள் போனா ஆண்டவருடைய மரணத்தை கொண்டாடி உயிர்த்தெழுதலை கூட கொண்டாட போகிறது. ஹalleluya. என் ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு. ஏன் கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி வந்தது தெரியுமா? வேதத்தை நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கன்னியை கற்பவதியாக இப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி பரிசுத்தேவ தூதனால, பரிசுத்த ஆவியினால பிதாவானவர் ஒரு கன்னியை நியமித்து அந்த கன்னியோட தான் கிறிஸ்துவின் பிறப்பு வெளிப்பட்டது. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி என்றால் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா அப்படி என்ன, நாங்க மகிழ்ச்சி இல்லாதவர்களாய் சந்தோஷமற்றவர்களாய் தான் காணப்பட்டோம், ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையில காணப்பட்டோம். ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அல்லது கிறிஸ்து வெளிப்படும் போது அங்கே அறிவிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் வாசித்து கடந்து போறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்றால் அப்படி என்றால் நீங்க சந்தோஷமற்றவர்களாக இருந்தீங்க, மகிழ்ச்சி அற்றவர்களாக இருந்தீங்க, பயந்தவர்களாக இருந்தீங்க. ஆனா இயேசுவின் பிறப்பை அறிவிக்கப்பட பயப்படாதீர்கள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தை நீங்க கூப்பிட்டு பாருங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் சூழலை தப்பித்துக் கொள்ள நீங்க ஆசைப்படுறீங்க, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு உதவி வேண்டும் நீங்க யோசித்து நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தை சரி உன் சூழலை மாறும். ஆமென், ஆமென். சரிங்களே, சந்தோஷமா சரிங்களே, சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க, அழகா இருக்கிறீங்க, இன்னும் சிரிச்சா அழகா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். ஆனால் வேதம் அழகா சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எது நிமித்தமா? கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமா. கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு ஏன் வெளிப்பட்டார் என்பதை சொல்லி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். அப்படின்னா நாங்கள் தேவனுடைய மகிமையற்றவர்களாக, மேலான அந்த வாழை துளைத்தவர்களாக, அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை துளைத்தவர்களாக காணப்பட்டோம். தேவன் நல்ல வாழ்க்கை நம்ம தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கி போட்டோம். அதன் நிமித்தமாகத்தான் பிதாவானுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்துக்குமானோடாக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க,
இழந்ததை திரும்ப நமக்கு தரும்படி. நீங்க ஆதியாகமம் நீங்க போய் வாசித்து பாருங்க. ஆதாம் ஏவாளுடைய வரலாற்று நீங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதை நான் சொல்வதற்கு நேரம் போதும். ஆனா எப்படி வைத்திருந்தார், எப்படி அவர்களை சிருஷ்டித்து தன்னுடைய சாயலுக்கு ஒப்பதாக அவளை படைத்தார், உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு இயேசு திரும்ப வந்ததை நோக்கி இழந்ததை திரும்ப உங்களுக்கு தரும்படியாக இன்னைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இருக்கான்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஆமென். ஏன்னா நீங்க எங்கேயோ இழந்து போய் கிடந்தீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியான வாழ்க்கையை தந்திருக்கிறார், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தந்திருக்கிறார், ஒரு சந்தோஷம் தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எங்கேயோ அதை தொலைத்தவளாய் காணப்படுகிறோம். அப்பொழுதுதான் இயேசுவின் கண்கள் என் மேல் தென்பட்டது. இயேசுவின் கண்கள் என்ன தென்பட்டபடினால்தான் இன்னைக்கு இயேசுவை என்று கூப்பிட்டேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே என்று கூப்பிட இன்னைக்கு நிக்கிறேன். இயேசு என்று கூப்பிட எல்லாரும் நிற்பார்கள். இயேசுவே என்று கூப்பிட எல்லாரும் நிற்பார்கள். அவர் வந்தது விழுந்தவனை தூக்கி விடுவதற்காக, புதைந்து கிடக்கிறவனை அவன் தூக்கி எடுத்து மேம்படுத்துவதற்காக இயேசு வெளிப்பட்டார். அவன் இழந்து போனான், தேவ மகிமையற்றவனாய் காணப்பட்டான், எங்கேயோ விளக்கப்பட்டான், கர்த்தர் கொடுத்த கிருபையை விட்டு விலகி போனான். ஆனா பிதாவானவர் எங்களை நேசித்தார். ஆமாவா இல்லையா? பிதாவானவர் என்னை நேசித்தார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பிதாவானவர் என்னை நேசித்தார். அந்த நேசம்தான் இயேசுவாக வெளிப்பட்டார். தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள்? அவங்க நேசிக்கல, இவங்க நேசிக்கல, இவங்க விசாரிக்கல, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பிதா உங்களை நேசித்தார், குமார் உங்களை விசாரித்தார். வெள்ளமா கைதட்டணும். இதுக்கெல்லாம் உச்சாரா கைதட்டணும். எல்லாம் பிதாவானவர் நேசித்தார், குமார் உங்களை விசாரித்தார். அந்த விசாரிப்பு இன்றைக்கு உங்களை நிக்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. யார் விசாரிக்கிறது கவலைப்படாத. இயேசு உன்னை விசாரிப்பா. இயேசு வெளிப்படுத்த உன்னை விசாரிப்பதற்காக, உன்னை தப்பு விடுப்பதற்காக, உன்னை விடுதலையாக்குவதற்காக, சுதந்திரத்துக்காக இயேசு வெளிப்பட்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு இடியப்பத்தை உங்களோட குணத்தார சிக்கல் எடுத்து பார்க்க எடுங்களேன், எடுப்பீங்களா? அதை காட்டுற அவ்வளவு சிக்கலா இருந்தது. அந்த சிக்கலை எல்லாம் இயேசு நேராக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இழந்ததை நான் சொன்னேன். இன்னைக்கு நான் உண்மையில நீங்க யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ நான் கண்டிப்பா நான் உற்சாகப்படுத்திடுவேன். ஹல்லேலூயா. இங்க வருவார் யாரெல்லாம் ஊழியம் செய்ய வருவார், ஊழியம் செய்வதற்கு அவர்கள் வருவதெல்லாம் ஏதாவது செய்துட்டு போங்களான்னு சொல்லிடுவேன். அப்படித்தான் என்னுடைய மைண்ட். அதை கத்த நல்லவர். ஆமே. என் தேவன் கொடுத்த கிருபை உங்களுக்குள்ள புதைத்து விடாதீங்க. சரி, உற்சாகப்படுத்தி அனுப்புறேன். இந்த மந்திரங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புறேன். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா. என்ன ரொம்ப நேசிக்கிறா? நீங்க என்ன பார்த்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்ன பார்த்து நீங்க சொல்லுங்களேன். நீங்க யாரா? இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. மனுஷனுடைய நேசம் எல்லாம் மாறி அது மாறி போய்விடும். என் ஆண்டோட நேசமும் மாறாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது. ராஜாவின் பிறப்பை கொண்டாடு. அவர் ராஜாவா எனக்குள்ள வந்தா என்னையும் உங்களை ராஜாவா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் வெளிப்பட்டால் அன்றைக்கு நீங்க ராஜாக்களா மாறி இருக்க. நல்ல இன்றைக்கு அவருடைய நாமத்தை அறிந்து வாழ்ந்து பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க தான் ராஜாத்தி. ஏன் தெரியுமா? இயேசு நாமம் அங்க இருக்க, அந்த சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சுகம் இருக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? சொல்லுங்களேன். இதை விட வேறு என்ன வேணும்? வீட்டுக்குள்ள சமாதானம், சுகம், சந்தோஷம் இருந்தா அதுவே பெரிய ஐஸ்வர்யம் தான். ஆமென். அவர்கள் வாசத்தில் தாழ்பாலை பலப்படுத்தி
உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இதை விட வேறு என்னங்க உங்களுக்கு வேணும் சொல்லுங்களேன்? உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் வளர்ந்து ஒளிமர கன்றுகளை போல செழித்திருப்பதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நீ இழந்து போயிருக்கிறார், இயேசு வெளிப்பட்டால் அந்த மகிமை எனக்குள்ள காணப்பட்டது. இன்றைக்கு நான் சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே பாசனம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. எப்படி சொல்லுங்க, என்ன சொல்ற? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நான் உம்முடைய அடிமைனா. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. ஒரு குமாரனாக நமக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் பிறப்பு நிமித்தமா தேசங்களெல்லாம் மகிழ்ந்து கொண்டார். நான் சொன்னேன், அந்த நாமத்தை குறித்து அலட்சியம் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து நான் சொன்னேன், நான் சொன்னேன் இயேசுவே எனக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க, நிச்சயம் வருவா. நான் எப்போ சொல்றேன், மொபைல் போன நிப்பாட்டிருக்கணும்னு நான் சொல்ற காரியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மேன்மையை கர்த்தர் ஆண்டவர் மேன்மையை வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன். அந்த மேன்மையை நீங்க துளைச்சிருங்க. ஆதி பெற்றவங்க மேன்மை துளைச்சா, ஆனா அதை மறுபடியும் எங்களுக்கு கூட கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் உங்களுக்கு கூட மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேத அழகா சொல்றது, நான் உண்டு எல்லா ஜாதியை பார்க்கல உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படி செய்வேன். கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்யறாங்க. நீங்க மகிமையா தான் இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா தான் இருக்கு, பொழிச்சா தான் இருக்கிறீங்க, சிறந்து இருக்கிறீங்க தானே. எல்லாரும் சிறந்து இருக்கிறீங்க தானே. இயேசு நாமம் அது வல்லது. ஆமென். நமக்காக என்ன ஆண்டவர் வெளிப்பட்டா, நமக்காக. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாழ்வை நாம தொலைத்தவளாய் காணப்பட்டோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எனக்குள்ள காணப்பட்டது, எனக்குள்ள வெளிப்பட்டது. அவர் என்னை கண்டார். இன்றைக்கு நான் தொலைத்த வாழ்வை இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இயேசு மறுபடியும் எங்களை வாழ வைத்து சொல்றீங்களா? கணவன் மனைவியார் பிள்ளைகளாக குடும்பமா மறுபடியும் வாழ வைத்து சொல்றீங்களா? இன்றைக்கு குடும்பமாக போகிறவர்கள், இன்றைக்கு தேவைக்காய் காத்திருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன், முழங்கால் பண்ணிட்டு நீ தொழுது கொள்ளுவாயா இருந்தா கர்த்தர் உனக்கு வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்களை செய்தபடி நான் சொல்றேன், உங்களுக்கு இதுல ஒரு சிலருக்கு செய்தபடி நான் சொல்றேன், இனி செய்ய போறதுக்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாழ்வை நான் தொலைத்தேன். இயேசு வந்தா காணாமற் போன ஒரு ஆட்டை போல. எத்தனை ஆடு எனக்கு தெரிய சொல்லுங்களேன். எத்தனை ஆடு? காணாம போன ஒரே ஒரு ஆடுதான். ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போனது எத்தனை ஆட்டை விட்டுட்டு போனா? 90. நான் கணக்குல கொஞ்சம் வீக்குன்னு சொல்லித்தாங்க, நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா அந்த ஒரே ஒரு ஆட்டை போல மலை அடிவாரத்திலே நின்றேன். இன்னும் கொஞ்சம் கால் வைத்தால் நான் அந்த மலை அடிவாரத்திலிருந்து விழுந்து மறித்து போராய் காணப்பட்டிருப்பேன். நான் சொல்ற விளங்கிச்சா? உங்களுடைய வாழ்க்கையை கூட நான் சொல்லுகிறேன். உங்களோட வாழ்க்கையில கூட இன்றைக்கு நீங்க இணைந்திருப்பது, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது கூட கர்த்தருடைய கிருபைதான். ஆமென். இன்னைக்கு மலை அடிவாரத்துல ஏறி நின்றால் கொஞ்சம் கால வைத்தால் சறுக்கி விழுந்து அது அடிபட்டு சின்ன பின்னமாய் போய்விடும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தார், எனக்கு அடிக்கப்பட்டார், என்னை அவர் தப்பு வைத்தார். அல்லேலூயா. தனித்து விடப்பட்டவனாய் காணப்பட்ட, தனித்து தான் இருந்தேன். இயேசு பிறப்பு பேசணும், இன்னும் பேசலாமங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இனிமேல் சந்தோஷமா இல்லைங்க. இயேசு நமக்காகத்தான் வந்தார். ஆமென். ஏன் தெரியுமா? வந்தவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் வாழ வைப்பான். ஹல்லேலூயா. ஏன் ஆணித்தரமா சொல்ல தெரியுமா? இன்னும் வாழ வைப்பான். நான் ஏன் சொல்றேன், அவர் உங்களுக்கு முன்பாய் போய் போன நாளங்களை
செவையாக்குவார். நிச்சயம் ஆக்குவாரா இல்லையா? உங்களோட வாழ்க்கையில் போனதாக செவையா மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்குது, மாறிக்கொண்டிருக்கிறது, மாறுகிறது. வியாதி இருந்திருக்குது, ஆனா கத்த விளைஞ்சிருக்கிறா. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக வந்தா நம்மை வாழ வைப்பார், இன்னும் வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன வாழ்வடைவோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்து தொலைத்த வாழ்வை கர்த்தர் நமக்கு மறுபடியும் இரட்டத்தினையாய் தந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க இரட்டத்தினையாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிறப்பு தேசங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. தேசங்கள் யாரும் மறந்து இன்னைக்கு ஒரு சிலர் இயேசு பிறப்பை கொண்டாடக்கூடாது ஏதோ எல்லாம் சொல்றாங்க. ஆனா சொல்றேன், இன்றைக்கு நான் கொண்டாட இயேசு எனக்காய் பிறந்தா. ஆமென். ஹல்லேலூயா. நம் வாழ்வு தொலைக்கப்பட்டது போலதான் காணப்பட்டது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் நம்மை விடுதலாக்கி நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன் தெரியுமா? நீங்க நல்லா இருப்பீங்க சொல்றேன். யாரா சொல்லுமா? நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இயேசு நாமம் உங்களை நல்லா வைக்கும். இயேசு உங்களை நல்லா வைப்பா. இயேசு வந்த நோக்க நீ நல்லா இருப்பதுதான் வந்தாரு. இயேசு வந்த நோக்க இப்ப நமக்கு இயேசு பிறந்தார் என்றதை மாற்றுதான் நிற்கிறோம். இயேசு ஏன் வந்தா? இன்னைக்கு அநேக கிறிஸ்துமஸ் என்றாலே, ஈஸ்டர் என்றாலே என்னத்தை வேண்டி குடிக்கலாம் தான் யோசிப்பாங்க. நாங்க அவரை கொண்டாட ஒன்று யோசிங்க. நான் சொல்லுங்க அவளுக்கு அநேக கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் எல்லாம் வந்தாலே என்னத்தை வேண்டி குடிக்கலாம் தான் யோசிப்பாங்க. நாங்க ஆண்டவருக்காக எப்படி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் யோசிக்கிறோம். அதனால நாங்கள் நல்லா வைப்பா, நாங்க நல்லா இருப்போம். சொல்லுங்க நல்லா இருப்போம். நீங்க அவரை இந்த இடத்துல வந்த போது எல்லாமே நான் எப்படி அவரை இன்னைக்கு ஆராதிக்க போறேன், எப்படி நான் அவரை ஸ்தோத்தரிக்க போறேன், இன்னைக்கு எப்படி அவரை நான் துதி பலியை செலுத்த போறேன். ஆண்டவரே, ஒரு கண் கலங்கினவனாய்த்தான் தேவசமத்தை கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு கண் கலக்கத்தோடு வந்தேன். என் ஆண்டவர் நான் மகிழ்ப்படுத்த வேண்டும், என் ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இன்றைக்கு சொல்லிட்டு போறேனே, கடந்து போறேனே, தேவ சமூகத்தில் நான் துதிப்பதற்கு பாடுவதற்கு வெட்கப்படாதீங்க. ஆமென். வெட்கப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் வாழ்க்கை புரியாத செய்வா. நீ நல்லா இருப்பீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். முடிச்சிடும். கொஞ்ச நேரம் தானே சொன்னா, கொஞ்ச நேரம். ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரும் எழுந்திருப்போம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இது கொஞ்ச நாள் புதிய வருடம் பிறக்க போறது. வர்ற வாரம் நாம எல்லாரும் நல்லா ஸ்தோத்தரிக்க போறோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நன்றாய் ஆண்டு நன்றி தான் சொல்ல போறோம். ஆமென். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நன்றி தான் சொல்ல போறோம். நன்றி நல்லா பாடி அவரை ஸ்தோத்தரிக்க போறோம். என்றால் இதுவரைக்கும் நாம் நடத்தி இருக்கிறார். இந்த கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தந்தை நேற்று நாம் நன்றி சொல்ல போகிறோம். அவை எல்லாம் இழந்திருந்த ஒரு விஷயம் கேட்ட வார்த்தைக்காக இயேசுவுக்காக நன்றி என்று சொல்லுங்க. என் ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே, தேவன் நீ கொடுத்த கிருபை நினைத்து உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரை யாரெல்லாம் விழுந்து போயிருக்க அவளெல்லாம் தூக்கி விடலாம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாற வேண்டும். ஆண்டவர் யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிற இந்த சபையில எல்லாம் விழுந்து போயிருக்க அதெல்லாம் தூக்கி விடத்தக்கதான கிருபை கர்த்தர் தருவாராக. அந்த பிள்ளைகள் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் கர்த்தர் நாமத்துல ஜெயமெடுப்பாங்களாக, இந்த தேவ நாமத்துல வெற்றி பெறுவாங்களாக, அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு ஜெயித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பாங்களாக. தேவ நாமம் அல்ல கொள்ளதை அறிந்து கொள்வாங்களாக. உங்களுடைய மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூட இருப்பதாக ஆசீர்வதி. யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பார்த்துக்கணும். அவருடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமம் வல்லவர்கள் அறிந்து கொள்வார்களாக. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷம் மாறுவதாக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவங்க எண்ணிக்கொண்டு சொல்லுவதாக. ஆமென்.